ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகர் இருந்துட்டு நேராக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி வந்து மல்லிக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து கிடைக்கணும், எப்படியாச்சும் வந்து நீதி வந்து கிடைக்கணும். அவளுக்கு வந்து நீதி வந்து கிடைக்கலன்னா நான் வந்து சத்தியமாக வந்து ஆளாகவே வந்து இருக்க மாட்டேன். அவள் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு விஜய் வந்து அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா. இப்போ வந்து யாரோ ஒருத்தி வந்து என்னது ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து சுருட்டிட்டு போவா. அதை வந்து பார்த்துக்கிட்டு வந்து நம்ம வந்து சும்மா இருக்கணுமா? கண்டிப்பாக வந்து சும்மா இருக்கக்கூடாது. நான் வந்து எப்படியாச்சும் வந்து போராடி ஏதாச்சும் ஒன்று பண்ணி கண்டிப்பாக வந்து மல்லிக்கு வந்து நான் வந்து ஒரு நல்லதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாபு வந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எப்படியாச்சும் வந்து இவங்க வந்து அம்னீஷியா பேஷண்ட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியே ஆகணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து 2 கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 2 கம்ப்ளைண்ட்டுமே வந்து நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சு தான் வந்து குடுக்கணும். இப்பவே வந்து ஒரு டாக்டர வந்து வர சொல்லுங்க. அந்த டாக்டர வந்து வர வச்சு எப்படியாச்சும் வந்து உண்மைய வந்து வாங்குங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பா வந்து போலீஸ் மூலியமாவே வந்து ஒரு டாக்டர வந்து வர வைக்க போறாங்க. அதுவும் வந்து கவர்மெண்ட் டாக்டரா வந்து வரணும். அவரு வந்து இந்த இடத்துல வந்து உண்மைய வந்து சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பிக்கு 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 பிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பயப்புட்டுட்டு வந்து இருக்காங்க. யார்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுடர் தான். ஸோ உண்மையிலேயே வந்து இவ வந்து சுடரா? இல்ல உண்மையிலேயே வந்து இவ வந்து ரேணுகா தானா? என்ன ஏது அப்படிங்கிறது வந்து இந்த ரகு வந்து ஆராயறன்னு சொல்லிட்டு வந்து சொன்னான். அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா வந்து இங்க வந்து என்ன நடக்குது? கல்யாணம் வந்து நடக்குதா? விஜய் வந்து தாலிய வந்து எடுத்து ரேணுகா கழுத்துல வந்து தாலிய வந்து கட்டுறானா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து விறுவிறுப்பா பரபரப்பா வந்து பார்த்துக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாபு வந்து நிறுத்துங்கடா இந்த கல்யாணத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறுத்தி விட்டாச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பயந்துகிட்டு இருந்த மல்லிக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து அப்பாடா! எப்பயாச்சும் வந்து தாலி வந்து கட்டாம வந்து கழுத்து வரையும் போயிட்டு வந்து தாலிய வந்து கட்டாம வந்து ரிட்டர்ன் வந்து வந்துட்டாருல்ல. அது வரைக்கும் ரொம்பவே வந்து சந்தோஷம். ஆனா இதில ஒரு முக்கியமான பாயிண்ட், நல்ல பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சூப்பரா யூனிக்கான ஒரு பாயிண்ட் வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எப்படி வந்து கல்யாணத்த வந்து பண்ணுவீங்க? ஸோ அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து மனநிலை வந்து சரியில்லாத சமயத்தில வந்து நீங்க வந்து கல்யாணம் வந்து பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த சமயத்தில வந்து அவங்களுக்கு வந்து பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் வந்து இத மறந்துட்டு அத புட்றா அப்படிங்கிற மாரி வந்து போலீஸ் வந்து கரெக்ட்டா வந்து அந்த இடத்துல வந்து கேட்டாங்க. ஸோ இத வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் வந்து அந்த இடத்துல வந்து பார்க்கப்படணும். ஸோ அப்படி வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா வந்து கண்டிப்பா வந்து விஜய் வந்து பார்ப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, இத வந்து நம்ம வந்து யோசிக்கவே இல்லையே. இது வந்து என் பொண்ணு, என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வேற ஒரு பக்கம் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்டதா வந்து புருடா வந்து விட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அந்த புருடாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ் வந்து "என்ன சார் நீங்கலாம் இன்னும் வந்து இங்க வந்து மிஸ்ஸுங்க முடியாது. சும்மா தேவையில்லாம வந்து எதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து தேவையில்லாம பேசுறதுனால வந்து எனக்கு ஒண்ணும் ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையாது. நான் கேட்குற கேள்விக்கே வந்து நீங்க வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். சும்மா வந்து லாயர கூப்பிடுறேன், அவங்கள கூப்பிடுறேன், இவங்கள கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸ் மேடம் இருந்துட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து விட்டு வாங்குறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பாபுக்கும், மல்லிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நீதி, நியாயம், நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு அதெல்லாம் வந்து கிடைக்குதா, கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டடான்.